லிங்க புராணம் ஆறாம் பகுதி. அரி அயன் கண்ட ஜோதி. பிரகிருதி தத்துவமே ஒளி பிழம்பாய் லிங்கமாய் மாறியது. திங்கள் முடி சூடி நஞ்சுண்ட முக்கண்ணனே அந்த லிங்கமாகி நின்றார். பிரளய வெள்ளத்தில் ஆதிசேஷன் மீது நாராயணர் யோக துயில் கொண்டிருந்தார். நித்திரை கலைந்து எழுந்த பிரம்மதேவர் உலகை மீண்டும் படைக்க எண்ணுகையில் பிரளய நீரில் மாதவனை கண்டார். நாராயணன் தானே சகல உலகங்களையும் தோற்றுவிப்பவன் என்றார். ஈரேழு புவனங்களையும் அனைத்து உயிர்களையும் படைப்பவன் நானே என்றார் பிரம்மதேவர். இருவரில் யார் பெரியவர் என்ற போட்டி துவங்கி சண்டையாக மாறியது. அச்சமயம் அங்கே அவர்கள் எதிரில் ஓர் ஒளி தோன்றியது. அதன் அடிமுடி காணப்படாததால் அது என்ன என்று இருவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். அதன் முடியை காண அன்னப்பறவை வடிவில் பிரம்மதேவர் புறப்பட, அடியை காண வராக வடிவில் நாராயணமூர்த்தி புறப்பட்டார். இருவரும் அடிமுடி காண முடியாமல் களைத்து திரும்பி வந்து ஒருவரை ஒருவர் சந்தித்தனர். அவர்களின் அகந்தை அகன்றது. இருவரும் கரம் கூப்பி அனர் பிளம்பாக அக்னி வடிவமாக ஜோதி லிங்கமாக நிற்கும் அப்பொருளை வணங்கினர். அண்டம் கிடுகிடு என நடுங்குமாறு பேரொலி ஒன்று கேட்டது. அப்போது ஈசானாம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற 5 முகங்களுடன் சடையில் பிறைச்சந்திரன் கைகளில் மான் மழு வேந்தி எம்பெருமான் தரிசனம் அளித்தார். இருவரும் வணங்கினர். அவர்கள் அப்பொருளை பலவாறு போற்றி சிரம் தாழ்த்த கரம் கூப்பி ரோமாஞ்சனம் பெற்றவராய் வணங்கினர். மகிழ்ச்சி அடைந்த ஈசனார் தன் வலப்புறத்தில் தோன்றியவன் மலரோன் என்றும் இடப்புறத்தில் தோன்றியவன் திருமால் என்றும் கூறி இருவரும் தம் மக்களாகிய முருகன் கணபதிக்கு ஒப்பானவர்கள் என்று உரைத்து வேண்டுவதை கேட்குமாறு பணித்தார். நான்முகன் அவருடைய அருளை பெற்ற தனக்கு வேறென்ன வேண்டும் என்று கூறி சிவனாரிடம் என்றும் குறையாத பக்தி அருள் செய்யுமாறு வேண்டினார். அவ்வாறே என்று அருள் புரிந்தார் பரமசிவனார். மாதவனிடம் பத்ம கர்ப்பத்தில் நான்முகன் அவருக்கு புத்திரனாக உந்தி கமலத்தில் தோன்றுவான் என்று அருளினார். அன்று முதல் ஈசனார் லிங்க வடிவில் அடியவர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். 6ஆம் பகுதி நிறைவடைந்தது.